அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். துணை அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் ஜேடி வான்ஸ். I, Donald John Trump, do solemnly swear. Congratulations, Mr. President. Congratulations, Mr. Vice President. அமெரிக்காவில் மீண்டும் பொற்காலம் தொடங்கிவிட்டதாக பதவியேற்ற பின் அதிபர் உரையில் ட்ரம்ப் பேச்சு. President Clinton, President Bush, President Obama, President Biden, Vice President Harris, and my fellow citizens. The golden age of America begins right now. நாட்டின் பெருமை மீட்டெடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். மெக்சிகோ அருகே உள்ள அமெரிக்காவின் தெற்கு பகுதி எல்லையில் அவசர நிலை பிரகடனம். American borders, or more importantly, its own people. Our country can no longer deliver basic services in times of emergency, as recently shown by the wonderful people of North Carolina, been treated so badly. சட்டவிரோத ஊடுருவலை தடுப்பதற்காக அதிபராக பதவியேற்ற பின் ட்ரம்ப் அறிவிப்பு. வளமான வலிமையான பணக்கார நாடாக அமெரிக்கா மீண்டும் மாற்றப்படும். We have a public health system that does not deliver in times of disaster, yet more money is spent on it than any country anywhere in the world. And we have an education system that teaches our children to be ashamed of themselves in many cases, to hate our country despite the love that we try so desperately to provide to them. உலகின் முன்னணி நாடாக மாற்றும் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் ட்ரம்ப் சூளுரை. டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பு. எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், மார்க் ஜுகர்பர்க் போன்ற உலகின் பெரும் பணக்காரர்களும் பங்கேற்றனர். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதை அடுத்து அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். வாஷிங்டனில் வீதியில் திரண்டு நடனமாடி உற்சாகம். அமெரிக்காவின் துணை அதிபராக ஜேடி வான்ஸ் பதவியேற்றதையொட்டி ஆந்திர மாநிலம் பத்லூருவில் கொண்டாட்டம். வான்ஸின் மனைவி உஷா சிலிகுரியின் சொந்த ஊரில் பட்டாசுகள், வான வேடிக்கைகளை கொளுத்தி உற்சாகம். வெள்ளை மாளிகை வந்த டொனால்ட் ட்ரம்ப், மெலினா ட்ரம்ப் தம்பதிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. அதிகாரம் கைமாறுவதலா? புதிய அதிபருக்கு தேநீர் விருந்தளித்து உபசரித்தார் ஜோ பைடன். அமெரிக்காவின் அதிபராக மீண்டும் பதவியேற்ற ட்ரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நெருங்கிய நண்பர் என குறிப்பிட்டு இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக எக்ஸ் தள பதிவு. அமெரிக்க அதிபராக 2ஆம் முறை பதவியேற்றதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வாழ்த்து. இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு, யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட சர்வதேச தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்த பதிவு. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் கழுத்தை அறுத்து கொலை. கொன்றுவிட்டு தப்பியோடிய அவருடைய மனைவியின் சகோதரருக்கு போலீசார் வலைவீச்சு. நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்த வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்தல். டெல்டா மாவட்டங்களில் மழை, பனிப்பொழிவை காரணமாக நெல் மணிகளை உலர வைக்க சிரமப்படுவதை சுட்டிக்காட்டி கோரிக்கை.
நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை அதிகரிக்க கோரி கடிதம் எழுதி தமிழக அமைச்சர் சக்கரபாணி நாடகம் ஆடுவதாக அண்ணாமலை விமர்சனம். விவசாயிகளுக்கு இத்தனை ஆண்டுகளாக நெல் உலர்த்தும் இயந்திரம் வாங்கித் தரவில்லை எனவும் கேள்வி. அமலாக்கத்துறை சம்மனுக்கு எதிராக திமுக எம்பி கதிரானந்த் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். 22ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக்கொள்ள உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். மேம்பால விரிவாக்க பணிகள் காரணமாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கோவை ரத்தினபுரி பகுதியில் சாக்கடை கால்வாய் தூர்வாரும் பணியின் போது விபரீதம். ஓடையை ஒட்டி கட்டப்பட்டிருந்த 2 வீடுகள் சரிந்து விழுந்து விபத்து. கோவை ரத்தினபுரி பகுதியில் ஓடை தூர்வாரும் பணியால் 2 வீடுகள் இடிந்து விழுந்ததால் மக்கள் போராட்டம். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை. கிருஷ்ணகிரி மாவட்டம் நொச்சிப்பட்டி ஏரி உடைந்து உபரி நீர் வெளியேறி 100 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதம். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. இந்த ரூட்ல வர பஸ் திருப்பி போச்சா நடிப்போம் சார் வரட்டும் சார். ராணிப்பேட்டை மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே தனியார் செங்கல் சூளையில் குழந்தை உட்பட 3 பேர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. சம்பவ இடத்தில் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை அதிகாரிகள் விசாரணை. வைகை ஆற்றில் கழிவுநீர் நேரடியாக கலப்பதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிவாளர் தாமாக முன்வந்து தாக்கல் செய்த மனுவில் மாவட்ட ஆட்சியருக்கு ஆணை. திண்டுக்கல் ஒய்எம்ஆர்பட்டி பகுதியில் உள்ள சென்ட் ஜோசப் தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் மற்றும் தனியார் பள்ளி கல்வி அலுவலர் பள்ளியில் ஆய்வு செய்ததில் புரளி என்பது அம்பலம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 17 வயது சிறுவன் அடித்து கொல்லப்பட்டு தண்டவாளத்தில் வீசப்பட்ட வழக்கு. 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரண். சிவகங்கையில் மது அருந்திக் கொண்டிருந்த போது பாரில் ஏற்பட்ட தகராறில் 2 அரிவாள் வெட்டு. ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தேனி அருகே ரேஷன் பொருட்களை ஏற்றி சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்து. 20க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகள், பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் சேதம். திருப்பூரில் மனைவியை துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு வடமாநில நபர் தப்பியோட்டம். குடிபோதைக்கு அடிமையான கணவனுக்கு போலீசார் வலைவீச்சு. கோவை மாவட்டம் ஆலங்கொம்பு பகுதியில் இந்தியா ரஷ்ய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பில் நடன விழா. ரஷ்ய நாட்டின் கலைநயமிக்க பாரம்பரிய நடனங்களை அரங்கேற்றிய கலைஞர்கள். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 699 பேர் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். அதிகபட்சமாக புதுடெல்லியில் 23 பேரும், குறைந்தபட்சமாக பட்டேல் நகர், கஸ்தூரிபா நகரில் 5 பேரும் போட்டி. தலைநகர் டெல்லியில் மக்களை தொடர்ந்து வாட்டி வதைக்கும் கடுங்குழி.
வீடற்றோருக்கான அரசு ஏற்பாடு செய்துள்ள தற்காலிக முகாம்களில் தஞ்சம். ராஜஸ்தான் மாநிலம் சித்ரோக்கர் அரசு பள்ளியில் முதல்வரும் ஆசிரியையும் அநாகரிக செயல். சிசிடிவி காட்சிகள் வெளியானதை அடுத்து இருவரும் சஸ்பெண்ட். அசாமின் கவுஹாத்தியில் நடைபெற்று வந்த இந்திய ராணுவ ஆயுதப்படை பயிற்சி நிறைவு. விமானத்திலிருந்து பாராசூட் உதவியுடன் வீரர்கள் குதித்த சாகச வீடியோ வெளியீடு. கும்பமேளாவை முன்னிட்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட தொடர்ந்து படையெடுத்து வரும் பக்தர்கள். சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களை கவர ஒளி விளக்குகளை கொண்டு அலங்காரம். மகா கும்பமேளாவை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிப்பு. தீவிர சோதனைகளுக்கு பிறகு நகரில் வாகனங்களுக்கு அனுமதி. மகா கும்பமேளாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற சாகச விளையாட்டுகள். வெப்பக்காற்று பலூன், பாராகிளைடிங், படகு சவாரியில் ஈடுபட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் கடும் பனிப்பொழிவால் இதமான சூழல். பஞ்சு துகள்கள் போல பொழியும் பனியைக் கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். மெக்சிகோவில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம். புதிய அரசின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர்ந்தோர் சாலையில் திரண்டு முழக்கம். சுவிட்சர்லாந்தின் தேவாஸ் நகரில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராட்டம். அமேசான் நிறுவனத்தின் சுவர்களில் வண்ண பெயிண்ட்களை ஸ்ப்ரே செய்து எதிர்ப்பு. தைவானில் 6.4 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் சிசிடிவி காட்சிகள். கட்டடம் குலுங்கியதை கண்டுகொள்ளாமல் மது அருந்தியபடி உணவருந்திய வாடிக்கையாளர்கள். பெரு நாட்டில் 90 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சுறாமீனின் மூதாதையர் புதைப்படிமம் மக்களின் பார்வைக்காக திறந்து வைப்பு. சுறாமீனுக்கு நெருங்கிய தொடர்புடையதாக கருதப்படும் உயிரினத்தின் புதைப்படிமத்தை பார்வையிட்ட மக்கள். லக்னோ சூப்பர் ஜெயின் அணிக்கு கேப்டனாக ரிஷப் பந்த் நியமனம். IPL கோப்பையை வெல்ல பாடுபடுவேன் என ரிஷப் பந்த் உறுதி. தஞ்சை மாவட்டம் கஞ்சனூரில் குருலிங்க சங்கம பாத யாத்திரை குழுவினருக்கு பூரணகும்ப மரியாதையுடன் வரவேற்பு. பாத யாத்திரை சென்றவர்கள் மாவிடி விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தடியார் உடையவர் ஐயனார் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம். திருவிளக்கு பூஜையுடன் வான வேடிக்கைகள் முழங்க சுவாமி வீதி உலா. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே படுகர் என மக்களின் ஹெத்தையம்மன் பண்டிகை கோலாகலம். 8 ஊர்களை சேர்ந்த மக்கள் பாரம்பரிய உடையில் ஊர்வலமாக வந்து நெத்திக்கடல். தேனி மாவட்டம் கோவிந்தன்பட்டி புனித செபஸ்தியார் ஆலயத்தில் சப்பர பவனிக்கான கொடியேற்ற விழா. சிறப்பு கூட்டு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு.